Praise Lord. Am I audible, Pastor? Okay. எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினால வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரம். இந்த பிளாட்ஃபார்ம்ல கோவிட்ல ஆரம்பிச்ச இந்த ஜூம் மீட்டிங் ஆனது இந்த லீடர்ஸ் ட்ரைனிங் இது மிகவும் ஆசீர்வாதமா ஆண்டவர் நமக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஹேண்ட்லிங் ஃபைனான்ஸ் என்ற தலைப்பில் நமக்கு சிவிஎல்சி செஷன் நமக்கு அமைந்திருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான சிஏ நிர்வாக குழுவினர் ஒவ்வொருவருக்காக பாஸ்டர் ஸ்டீவ் ஆசிர் அவங்களுடைய லீடர்ஷிப்ல இயங்கி வருகிற ஒவ்வொரு சென்ட்ரல் கமிட்டியில இருக்கிறவங்களுக்காக செக்ஷன் லீடர்ஸ் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை மிக உத்தரவாதம் உள்ளதாக கருதுகிறேன். இதுல பங்கு பெற்று இருக்கிற ஒவ்வொரு லோக்கல் சர்ச்ல இருக்கிற யூத் லீடர்ஸ் எல்லாருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம படிக்க போற இந்த காரியம் ஏன் இந்த டாபிக்கை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் ஸ்டீவ் ஆசிர் அவங்க கேட்டுக்கொண்டாங்க. நேத்து நமக்கு ஒரு அக்கௌண்டிங் இயர் முடிஞ்சு இந்த வருஷத்துல நமக்கு ஒரு ஃபைனான்சியல் இயர் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஏப்ரல் 1 இருந்து நமக்கு இந்த ஃபைனான்சியல் இயர் நியூ ஒரு பிகினிங் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வாலிபர்களுக்கும் பணம் மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எல்லாருக்கும் பணம் அவசியமானது. எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கும் மூலதனமாக, அதாவது இன்வெஸ்ட்மெண்டாக இருப்பது அந்த பணம் தான். வாலிபர்களுக்கும் அது விதிவிலக்கு அல்ல. பணத்தை குறித்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதனோட குறித்து நிறைய ஆட்கள் புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. செக்குலர்ல நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. புக்ஸ் இருக்கு, ஆடியோஸ் இருக்கு. இப்ப யூடியூப்ல நிறைய ஆடியோஸ் இருக்கு, வெப்சைட்ஸ் எல்லாம் அது குறித்து இருக்கு. நிறைய செமினார்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றோம், நிறைய செமினார்ஸ் எல்லாம் நடத்துறாங்க. ஆனா அப்படிப்பட்ட எல்லா ரிசோர்சஸ் நமக்கு இருந்தாலும், ரிட்டன்லயும் ஆடியோல வீடியோல நமக்கு இருந்தாலும், நம்ம விசுவாசிக்கிற நம்முடைய ஹோலி பைபிள், நம்முடைய பரிசுத்த வேதாகமும் நமக்கு இந்த பைனான்ஸை குறித்து சொல்வதை போல, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொருளாதாரத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதை போல வேற யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அவ்வளவு யாராலும் கற்றுக் கொடுத்து விட முடியாது. மிக நேர்த்தியாய் ஆண்டவர் இது நமக்கு பேலன்ஸ்டான ஒரு அப்ரோச்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தினுடைய செஷனையும் நமக்கு ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அதையும் ஃபாலோ பண்ண, நமக்கு ஆடியோவாகவும் நம்முடைய காதுகளுக்கும் நம்முடைய கண்களுக்கும் கேட்கிற பார்க்கிற இந்த காரியங்களை நீங்கள் கவனமாய் கவனிக்க கேட்கிறேன். இப்பொழுதாவது ஏதாவது சந்தேகம் இருக்குமானால், நீங்கள் ஏதாவது உங்களுடைய குறிப்புகளை நீங்கள் ஆட் பண்ண விரும்பினாலும் அதற்கு இறுதியில் நாம் நேரம் கொடுப்போம். நீங்கள் அதை உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனையும் நீங்க அதுல ஷேர் பண்ண உங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. பிராடன் பார்க் அப்படின்னு ஒருத்தர், பிராடன் பார்க் அப்படின்னு ஒருத்தர், அவர் பைபிள்ல சொல்றாரு. அவர் ஒரு ரிசர்ச்ல 2350 2350 ரெஃபரன்சஸ் பணம், பணத்தை சார்ந்த, பொருளாதாரம், பொருளாதாரத்தை சார்ந்த, பணம் சார்ந்த, பொருள் சார்ந்த ரெஃபரன்சஸ் பைபிள்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த பைபிள்ல உள்ள வேர்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 66 புஸ்தகம் இருக்கு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இத்தனை புஸ்தகங்களிலும் இந்த 2350 ரெஃபரன்சஸ் பணத்தை பத்தி சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 38 ஊமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டுல. ஜீசஸ்னுடைய டீச்சிங்ல 38 பேரபிள்ஸ் இருக்கிறது அந்த 4 காஸ்பிள்ஸ்ல. அதுல 16 பேரபிள்ஸ் பணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதாக ரிசர்ச் நமக்கு சொல்லுகிறது. அது பணத்தை குறித்தும் நம்முடைய பொக்கிஷத்தை குறித்தும். 25% ஆஃப் த ஆண்டவருடைய வார்த்தைகள், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் போதித்த போதனைகளில் 25% ஆஃப் இயேசுவினுடைய வார்த்தைகள் பொருள் சார்ந்த, உக்ரானத்துவம் சார்ந்ததாக ஒரு ஆய்வு கருதப்படுகிறது. 10க்கு ஒரு வசனம், 10 வசனத்துக்கு ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில பணத்தை பத்தி பேசலாம். சுமார் 2000 வசனங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னால இந்த பிராடன் பார்க் அவர் சொல்றார், தசம பாகத்தை குறித்தும் பணத்தை குறித்தும்
பொருளாதாரத்தை குறித்தும் நம்முடைய உடைமைகள் ஆஸ்திகளை குறித்து அதிகமாய் வேதத்திலே நம்ம வாசிக்க காண்கிறோம். வேதத்தினுடைய மொத்த சாராம்சம் பணத்தை குறித்து சொல்லும் பொழுது, பணம் நமக்கு தேவை, பொருள் நமக்கு தேவை. ஆனால் பண ஆசையோ பொருளாதார ஆசையோ நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதை தான் வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. பாஸ்டர் கைண்ட்லி கோ த்ரூ தி ஸ்லைட்ஸ். அடுத்த ஸ்லைட்ஸ்க்கு அப்படியே போக, பணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பிகாம் நீங்க சில காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாராவது இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் படிச்சவங்க இருக்கலாம். அவங்களுக்கு இது டக்குன்னு உடனே ஞாபகத்துல வரும். பணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாம் இப்ப என்ன நினைக்கிறோம்னா, அந்த பிரிண்டட்ல காயின்ஸ்ல வர்றதுன்னு. தேர் ஆர் சம் கைண்ட்ஸ் ஆஃப் மணி. ஒரு சில தன்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். கமாடிட்டி மணி அப்படின்னு ஒரு வகை இருக்கிறது. கமாடிட்டி அப்படின்னா ஆரம்ப நாட்கள்ல பண்ட மாற்று முறை. 1918 ஒரு பாண்டு பத்திரத்தை நான் பார்த்தேன். 1918 எழுதப்பட்ட பாண்டு. அதுல எழுத்துக்களே வரைஞ்ச மாதிரி இருக்கு. 1980s பாத்துக்கோங்களேன். அதுல அந்த பேப்பர் எல்லாம் ஜெராக்ஸ் எனக்கு ஒருத்தவங்க காட்டினாங்க. அதுல பார்க்கும்போது கீழே கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல ஒருத்தர், லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒருத்தர். அதுல போட்டிருக்கும் போது அதுல என்ன தெரியுமா கையெழுத்து? ஒரு ஒரு கீழ் தான் வந்திருக்கு. வாங்கினவருடைய ஒப்பீனியனுக்கு, அவருடைய அக்னாலஜ்மெண்ட்டுக்கு எழுத்துல கை நாட்டு வைக்கல, கையெழுத்து போடல. ஜஸ்ட் அவர் அந்த இடத்துல பேப்பர்ல கீறி இருக்கிறார். கோடு ஒண்ணு வந்திருக்கு. இது இவருடைய கீரல் அப்படின்னு கீழே பிராக்கெட்ல போட்டிருக்கு. இந்த பக்கம் இவருடைய கீரல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப கீரலுங்கிறது அதுக்கப்புறம் கை நாட்டா வந்திருக்கு. கை நாட்டுனா இந்த ஸ்டாம்ப் பேட்ல வச்சு கேட்போம். அதுக்கப்புறம் கையெழுத்துன்னு வந்துச்சு. இப்பயும் திரும்ப கை நாட்டுக்கு தான் போகுது. நம்ம நாடு எதைதான் தேக்கிட்டு போகுதுன்னா, திரும்ப பயோமெட்ரிக்ல நம்ம கண்ணாடி மேல ஸ்கிரீன்ல நம்ம கை வைக்கிறோம். சோ அந்த காலங்கள்ல எல்லாம் பணம் இத மாதிரி காரியங்கள் ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பண்டம் மாற்று முறை. யோசேப்பு அழகா எகிப்துல பஞ்சம் வந்த பொழுது செய்திருக்கிறார் பார்த்தீங்க. என்னிடத்துல தானியம் உண்டு, உங்களிடத்தில் என்ன உண்டு, உங்களிடத்துல இருப்பதை கொடுங்கள், அதற்கு ஈக்குவலண்டான தரு. அப்ப பண்ட மாற்று முறை, அந்த கமாடிட்டி மணி என்று ஒரு தன்மை இருந்திருக்கிறது. இரண்டாவது பிரதிநிதித்துவ பணம், ரெப்ரசன்டேட்டிவ் மணி. நம்ம இப்ப போனோம்னு சொன்னா சில இடங்கள்ல இந்த பேங்க்ல எல்லாம் அந்த ஜுவல், ஜிஆர்டி போன்ற பண வர்த்தகங்கள், இந்த நகை கடைகள் எல்லாம் நம்ம பணம் கட்டிட்டே இருப்போம். அவங்க ஒரு பாண்டு பேப்பர் தருவாங்க. அந்த பாண்டு பேப்பர்ல பணம் இருக்கும். அதை கொண்டு போய் அந்த இடத்துல நம்ம கொடுத்தோம்னா அதுல என்ன மதிப்பு இருக்கோ அதை நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. ரெப்ரசன்டேட்டிவ் மணி. மூணாவது ஃபியட் மணின்னு சொல்றாங்க. ஃபியட் மணி இது கவர்மெண்ட்ல ரெகுலேஷன்ஸ்ல அங்கீகாரத்துவத்தோடு இந்த டிடி, செக்கு, அந்த பேப்பரை கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம். அந்த டெல்லர் கவுண்டர்ல கொடுக்கும் போது அதுல என்ன மதிப்பு அதுல போடப்பட்டிருக்கோ அதை நமக்கு பணமா கொடுத்துருவாங்க. ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் அப்படின்னு இந்த சம் ஆஃப் ருபீஸ்ன்னு நம்மளுடைய எல்லாருடைய ரூபா நோட்லயும் நம்ம இருக்கிறத பார்ப்போம். நம்ம யூஸ் பண்ற எல்லா நோட்லயும் அதுல அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த ரூபாவை இப்ப 100 ரூபா அப்படின்னா அதுல எழுதிருப்போம். இதுல என்ன மதிப்பு இருக்கோ கொண்டு கொடுக்கிறவருக்கு மதிப்புடையதா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அதுல எழுதியிருப்பதை நம்ம பார்க்கணும். இப்படி பணங்கள் இருக்கு. பணின் வகைகள் சொல்லும் போது அந்த பணம் நமக்கு எப்படி வருகிறது என்று பார்க்கும்போது 2 விதத்திலே நாம பார்க்கிறோம். கைண்ட்ஸ் ஆஃப் மணி என்று நாம பார்க்கும்போது 2 விதமான விதத்திலே நமக்கு பணங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று சரியான வழி, இன்னொன்னு தவறான வழி. வேதத்திலே ஆண்டவர் எல்லா காரியங்களிலுமே அந்த சாய்ஸ் நமக்கு வச்சிருக்கிறார். 2 வீடு கட்டப்பட்டது, 2 வழிகள் இருக்கிறது, 2 மரங்கள் இருக்கிறது. சோ அந்த சாய்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சோ இந்த பணத்திலையும் சரியான வழியில நமக்கு வருது. அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. தட் இஸ் அ ராங் கைண்ட் ஆஃப் மணி. நமக்கு ஆண்டவர் சரியான விதத்துல நமக்கு பணம் கிடைக்க வச்சிருக்காரு. சரியான விதத்துல நமக்கு எப்படி பணங்கள் வருகிறது? வாலிபர்கள், இப்பொழுது இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் வாலிப தலைவர்கள். ஒரு சிலர் வேலைக்கு போயிருக்கலாம், வேலைக்கு நம்ம கிடைக்காம இருக்கலாம். நிரந்தர வருமானம் நமக்கு கையில வராம இருந்தாலும் நம்ம கரங்கள்ல வருமானம் இல்லாம இல்ல, பணங்கள் இல்லாம இல்ல. சரியான விதத்துல நண்பர்கள் மூலமா, குடும்பத்தின் மூலமா, பரிசுகள் மூலமா,
உழைப்பதின் மூலமா நமக்கு வருவது சரியான அந்த சோர்ஸ் ஆஃப் மணி. தவறான விதத்துல அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருடுவது, பிளாக் மணி, அந்த கருப்பு பணம். இந்த பணம் உங்ககிட்ட இருக்க, இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்ப எலெக்ஷன் நடக்குது, அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். எலெக்ஷன் நடக்கும் போது அங்கங்க செக்கிங் பண்றாங்க. பண்ணும்போது கேட்கிறாங்க, இந்த உங்க கரங்கள்ல இருக்கிற இந்த பணத்துக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒன்னும் சொல்ல தெரியாம இருக்குமானால் அந்த பணம் ட்ரெஷரிக்கு போயிடுறத நம்ம பார்க்கிறோம். சோ அதான் கருப்பு பணம். சீட்டிங், ஏமாற்றி சில பணங்களை வாங்குவது. இப்பெல்லாம் ஆன்லைன்ல ரம்மி சர்க்கிள், சில கேம்ஸ் எல்லாம், சூதாட்டம், இப்படிப்பட்ட காரியங்களும் தவறான விதத்துல வருகிற பணங்களாக பார்க்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். வேதத்தை குறித்து, பணத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லும் அநேக ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்தை குறித்து நமக்கு வேதத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற அநேக வசனங்கள். ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 15:5 கர்த்தருடைய பர்வதத்துக்கு யார் போவான், கர்த்தருடைய பர்வதத்துல யார் இருப்பான். அதுல அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆணையிட்டதுல தவறாம இருக்கணும், தான் பணத்தை வட்டிக்கு கூடாம இருக்கணும். பணம் பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. அதே போல எபிரேயர் 13:5 நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமாய் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வசனங்களிலே ஒரு உவமையே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு பேரபிள்ல ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. இந்த தாலந்துகள் எல்லாம் ட்ரெஷர், விலையேற பெற்றவைகள். அதை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார், தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து அதை எவ்வாறு அவர்கள் மேலாண்மை பண்ணுகிறார்கள், நிர்வாகம் பண்ணுகிறார்களோ அதை வைத்து அவர்களுடைய நித்தியம் தீர்மானிக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும், பணம் என்பது பூமிக்குரியதுதான். ஆனால் அதை எவ்வாறு நாம் கையாளுகிறோம், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுகிறோம், ஹேண்டில் பண்ணுகிறோம், அதை வச்சுதான் ஒரு மனிதனுடைய எட்டர்னிட்டி, நித்தியம் தீர்மானிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த பணத்தை நாம் கையாளும் அந்த விதம், அந்த ஹேண்ட்லிங் ஃபைனான்சஸ்ல, இது பைபிள் நமக்கு ஏற்கனவே சொன்னதை நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல பார்த்துட்டோம். 3 காரியத்தை உங்களுக்கு நான் இப்ப சொல்ல விரும்புறோம். இந்த ஃபைனான்ஸ் நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம், இந்த ஹேண்ட்லிங் ஃபைனான்சஸ்ல ஒரு 3 ஆஸ்பெக்டா நம்ம பார்க்கிறோம். முதலாவது we are the stewards of the money, we are the stewards of the possession. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அனைவற்றுக்கும் நாம் உக்ரானத்துவமாயிருக்கிறோம், உக்ரானக்காரர்களாய் இருக்கிறோம், ஸ்டூவர்ட்ஸ். இரண்டாவது நாம் படிக்க போற ஒரு காரியம் சேவிங் என்பது சேமித்தல். மூன்றாவது நாம் படிக்க போற காரியம் சோவிங் என்பது விதைத்தல். இந்த 3 கண்ணோட்டத்திலும் இந்த மீதமுள்ள நேரங்களில் நாம் படித்துக் கொள்ள கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. முதலாவது காரியம் ஸ்டூவர்ட் என்று பார்க்கிறோம். யூ ஆர் நாட் த ஓனர் பட் யூ ஆர் ஓவிங் இட். ஸ்டூவர்ட்னா என்ன அர்த்தம்? பைபிள்ல அநேக இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மேற்பார்வையாளர், உக்ரானக்காரர். ஸ்டூவர்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் மேனேஜ்மெண்ட். என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவைகளுக்கு நான் பொறுப்புள்ளவன் என்று அர்த்தம். வங்கியிலே அந்த கேஷ் கவுண்டர்ல ஆட்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கரங்கள்ல லட்சக்கணக்கான பணம் இருக்கும், ஆயிரக்கணக்கில் பணம் இருக்கும், கோடி கணக்கில் பணம் இருக்கும். அவங்க எல்லாம் அந்த டினாமினேஷன் போட்டு எழுதி கடைசியில அவங்க மிக பொறுப்பா ஒப்படைக்கிறாங்களே, அதெல்லாம் அவங்க பணமா? இல்ல, இன்னொருத்தருடைய பணம். ஆனா அதுக்கு அவங்க உத்தரவாதம் கொடுக்கறீங்களா? அந்த மனநிலைமை, அந்த சீட்ல அவங்க உட்கார்ந்து அவங்கள ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது பாத்தீங்களா? அந்த ஆட்டிடியூடு தான் ஸ்டூவர்ட்ஷிப். ஆண்டவர் நமக்கு ஒப்படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் நாம் பொறுப்பானவர்கள். ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார்? உடல் கொடுத்திருக்கிறார், நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், நமக்கு நேரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு தாளந்து கொடுத்திருக்கிறார், நமக்கு பணம் கொடுத்திருக்கிறார், அசையும் சொத்து கொடுத்திருக்கிறார், டேஞ்சபிள் அசெட்ஸ், நான் டேஞ்சபிள் அசெட், அது நமக்கு அசையா சொத்துக்களை கொடுத்திருக்கிறார், குட்வில் கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஒன்று. உக்ரானத்துவம் என்பது நம்முடைய உண்மையில், அது மேலாண்மையிலும் வெளிப்படுகிறதை ஆண்டவருடைய வேதத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். அந்த உண்மையாய் இருந்த உக்ரானத்துவத்தோடு கணக்கு ஒப்புவிக்கும் அந்த நிலையில் ஆயத்தத்தோடு இருந்தவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்லது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. அக்கௌண்டபிலிட்டினா என்ன?
எனக்கு யாரும் கணக்கு கேட்டாலும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனாலும் எனக்கு சொல்ல கணக்கு வச்சிருக்கிறாங்க. நம்மள ஆண்டவர் உயர்ந்த ஒரு இடத்துல வச்சிருந்தாலும் யாரும் நம்மளை என்ன செய்யற அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு நம்முடைய அதிகாரமும் மேலாண்மையும் இருந்தாலும், ஆனா உண்மையில்லாத அந்த உக்ரானக்காரர்களை ஆண்டவர் கடுமையான வார்த்தையால் கடிந்து கொண்டு, சோம்பலும் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே என்று சொல்லி அவர்களை அழுகையும் பற்கடிப்பு உள்ள இடத்துல போட்டார். புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் நாம் அழுகையும் பற்கடிப்பு என்று சொல்லுகிறோமோ அதெல்லாம் நரகத்துக்கு சமம். கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு வாலிபர்களாகிய வாலிப தலைவர்களாகிய நமக்கு நேரம், திறமை, அறிவு, வாய்ப்புகள் போன்ற அனைத்து நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சோ நம்ம உண்மை உள்ள ஒரு உக்கரணத்துவம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது, இந்த பணத்தை குறித்து நாம் படிக்கும்போது நாம் படிக்கிற ஒரு மிக முக்கியமான படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். Can we move on to the next slide? சேவிங்ஸ் என்ற ஒரு காரியம் மிக முக்கியமான ஒன்று. சேமிப்பு என்பது, சேமிப்பு நம்முடைய எதிர்காலத்துக்கு நமக்கு உதவி செய்கிறது. பொருள் ஆசையை எச்சரிக்கும் வேதம் சேமிப்பை குறித்து போதிக்கிறது. அதற்கு சிறந்த டீச்சரா ஆண்டவர் யார வச்சிருக்கிறார்னா எறும்பை நமக்கு வச்சிருக்கிறார். ஞானம் உள்ளவன் என்றால் வேதத்தில் சாலமோன் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் மகா ஞானம் உள்ளது என்று நாம வாசிக்கும் போது அது எறும்பை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 6, 8, 21, 20 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். வாலிப தலைவர்களாகிய நாம், வாலிபர்களாகிய நாம், நமக்கு நிரந்தர வருமானம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நம்முடைய கரங்களில் நமக்கு வரும் அந்த சிறிய அளவு காசுகளோ பணங்களோ அவைகளை நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விதத்திலே நாம் அதை ஞானமாய் சேர்க்க வேண்டும். உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில இந்த சேமிப்பை நாம் பார்க்கும்போது லாங் டேர்ம் சேவிங்ஸ் என்று பார்க்கிறோம். ஆயுள் முழுவதும் ஆயுள் காப்பீடு என்று சொல்கிறாங்க பாருங்க. ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ், குறுகின காலத்தில் எப்படிலாம் நம்ம பணத்தை பொருளை சேமிக்கலாம் அப்படின்னா, பெட்ரோல் ஃபியூவல் கன்சம்ஷன். நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உள்ள வண்டியெல்லாம் நம்ம ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் இல்லாம ஹை ஸ்பீட்ல ஒரு டக்குன்னு ஜிக்ஸாக் மாதிரி வேகமா போயிட்டு சடன் பிரேக் அடிக்கிறதுனால கண்டிப்பா பெட்ரோல் அதிகமா கன்சம்ஷன் ஆகும். அதுல நம்ம இப்ப சேமிக்கலாம். மீடியமான ஸ்பீட்ல போகும்போது சேமிக்கலாம். நம்முடைய பர்ச்சேஸ், நம்ம ஆன்லைன்ல அமேசான்ல போன காரியங்கள்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அந்த பணத்தை நம்ம டைப் பண்ணும்போது அது நமக்கு நம்பர்ஸ் மாதிரி தெரியும். ஆனா பர்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து கொடுக்கும் போதுதான் அந்த பணத்தோட வேல்யூவை நம்ம இன்னும் நெருக்கமா உணர முடியும். அப்ப நம்முடைய பர்ச்சேஸ்ல நம்ம ஒரு ப்ரையாரிட்டியை வைக்கணும். இது அவசியமா, இது தேவையா, இது உண்மையா என்பதை குறித்த நமக்கு ஒரு நல்ல சிந்தனை நமக்கு காணப்பட வேண்டும். பார்ட்டிஸ்க்கு நம்ம போகும்போது மாப்பிள்ள மச்சான் எனக்கு ட்ரீட்டை கொடுமா, அப்ப நம்ம போகும்போது நம்ம ஒரு பட்ஜெட் வச்சிருப்போம், அது எங்கேயாவது நமக்கு கொண்டு போயிடும். டிராவல்ஸ்ல நம்ம சேவ் பண்ணலாம், ஆன்லைன் நமக்கு சேவிங் பண்ணலாம். இன்னொரு அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததுல இந்த நம்ம எப்பயுமே நம்ம பணத்தை செலவு பண்ணும்போது சேவிங்ஸ்ல இந்த காரியத்தை நம்ம யோசிச்சா கண்டிப்பா நம்ம வீண் செலவுகளை நம்ம தவிர்க்கலாம். செலவுகள், அத்தியாவசிய செலவுகள், ஆடம்பர செலவுகள் என்றெல்லாம் காணப்பட்டிருக்கிறது. நம்ம எப்பயுமே நம்மள ஒரு கேள்வி கேட்கணும். இது ஜொகாரி விண்டோ என்று சொல்லுவாங்க. அதுல ஒரு 4 குவாட்ரண்ட்ல நம்ம பார்க்கிறோம். இது அவசரமா, இது முக்கியமா? சில காரியம் ஒரு செலவுகள் முக்கியமானதா இருக்கும், ஆனா அவசரம் இல்லாம இருக்கும். சில காரியங்கள் அவசரமா இருக்கும், சிலது முக்கியமா இருக்கும். சோ எது நம்முடைய வாழ்க்கையில ஆசையானதெல்லாம் நம்ம ஃபீலிங்ஸ்ல வாங்காம நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானதாக காணப்படுகிறத நமக்கு ஆண்டவர் அதுல நினைவை கொடுத்து நம்ம அதை சரியான விதத்துல நம்முடைய கரங்களில வருகிற பணங்களை செலவு செய்ய ஆண்டவர் நம்ம கிருபை செய்வாராக. வீண் செலவுகளை தவிர்த்தாலே நமக்கு அது ஒரு சேமிப்பாக மாறிவிடும். வீண் செலவுகளை நம்ம தவிர்க்கும் பொழுதே அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக மாறிவிடும். அதுல நம்ம பார்க்கும்போது மிக முக்கியமா இப்போ ஒரு 1000 ரூபாய் நம்ம கரங்கள்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வாலிபர்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம கைலங்கள்ல ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடைசி ஸ்லைட் போட முடியுமா?
அந்த பிளான் யுவர் பட்ஜெட்னு ஒண்ணு வச்சிருப்பான். இப்ப நம்ம கரங்கள்ல ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ரூபாயில 10% அதை வந்து நம்ம ஆண்டவருக்கு நம்ம அத காணிக்கையா தசம பாகமா செலுத்திடணும். ஏன் தசம பாகத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன் தசம பாகத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கணும்னா, இந்த தசம பாகம், அந்த காணிக்கை என்பது நம்ம ஆண்டவரை கனப்படுத்தும் ஒன்று. இது புதிய ஏற்பாட்டுல நிறைய பேர் இல்லைன்னு சொல்றாங்க. தசம பாகம் பழைய ஏற்பாட்டுக்குரியதுன்னு நிறைய யூடியூப்ல நிறைய பேர் அதை குறித்து பேசுறாங்க. பேசுகிறவர்கள் பேசிவிட்டு போகட்டும், சொல்லுகிறவர்கள் சொல்லிட்டு போகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றாங்க. நம்ம பின்பற்ற வேண்டியது வேதத்தை, நம்ம பின்பற்ற வேண்டியது வசனத்தை, ஆண்டவர் இயேசுவினுடைய மாதிரியே நம்ம பின்பற்றணும். நம்ம வாழ்க்கையில தசம பாகம் காணிக்கைகள் அனைத்தும் தேவனுக்கு நம்ம கொடுக்கிற பரிசு. நம்ம ராஜாவுக்கு கொடுக்கிறோம். அப்ப நம்ம கொடுக்கிற அந்த பரிசானது நம்ம ராஜாவுடைய அந்த அந்தஸ்துக்கு கொஞ்சமாவது ஒத்து வருவதா இருக்கணும். கிஃப்ட்ஸ் மஸ்ட் பி ஃபிட் வித் த கிங். நம்முடைய பரிசுகள், நம்முடைய ஆராதனையிலே நம்ம கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாம் நம்முடைய ராஜாவுக்கு கனத்தை கொடுப்பதாக அது இருக்க வேண்டும். ஆராதனையில் பரிசுகள் இல்லாமல், பலிகள் இல்லாமல் ஆராதனை நாம் முழுமை பெறவே முடியாது. ஆராதனை முழுமை பெற வேண்டுமானால் worship always demands gifts என்று நாம் அதை வேதத்திலே பார்க்கிறோம். நம்ம ஒரு பரிசு கொடுக்கும் போது அந்த ராஜாவை அந்த பரிசு கவர்ந்து இழுக்க வேண்டும். Gifts giving to king that should attract the favor. நம்ம பரிசு கொடுக்கும் போது அந்த ராஜாவுடைய அந்த கவனத்தை இருக்க வேண்டும். அந்த பரிசுகள் மூலமாய் தேவன் நம் மீது மனமகிழ்ந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தசமபாகம் காணிக்கையை நாம் கொடுக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் முதலாளி அவர்தான், ஓனர் அவர்தான் என்பதை நம்ம கொடுப்பதின் மூலமா உணர்கிறோம். So giving, honoring God, the tithe and offerings is a royal protocol for all the Christians, believers. இப்ப அந்த 1000 ரூபாயில ஒரு 10%, 100 ரூபாய் அதை ஆண்டவருக்கு நம்ம எடுத்து வச்சிடணும். மீதம் ஒரு 20%, 200 ரூபாய் உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணணும். உங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையில நீங்க வந்து உங்களுடைய பணங்களை சேமிச்சு வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேமிக்கணும். இப்ப 1000 ரூபாயில 100 ரூபாய் போயிட்டு 200 ரூபாய் போயிட்டு மொத்தம் 300 rupeesல மீதி 700 rupees தான் இருக்கு. மீதம் உள்ள அதுல 17 இருக்கணும், அந்த பெர்சன்டேஜ் 18 இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் சப்போஸ் டு பி 70. மீதம் உள்ள அந்த 70% வைத்துத்தான் உங்களுடைய நிகழ்காலத்தை, அந்த மாதத்தை, அந்த வாரத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும். இப்ப நிறைய மேக்சிமம் எல்லாருமே யோனா ஆப் நம்ம ஃபாலோ பண்றோம் ஆன்லைன்ல. அதை பண்ணும்போது அந்த மாசத்தின் கடைசியில இந்த மாதம் முழுவதும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், டீ கடையில ஜிபே 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, என்ன நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ்ல எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம், நம்ம டிரான்ஸ்போர்டேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம், மெடிசின், என்டர்டைன்மெண்ட் எவ்வளவு சேவ் பண்ணிருக்கிறோம். இது எல்லாத்தையுமே அந்த டயக்ராம்ல நமக்கு காமிச்சு கொடுத்துருது. எல்லாத்தையுமே நமக்கு அந்த காரியங்களை செஞ்சு கொடுத்துருது. சோ நம்ம ஒவ்வொரு மாதமும் இதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்றாதபடி இந்த ஒரு கொள்கையை, இந்த ட்ராக்கை நம்ம மனசுல வைத்துக்கொள்ள ஆண்டவர் நம்ம கிருபை செய்வாராக. அப்ப சேமிக்கும் பொழுது விதைய நம்ம விதைக்கிறோம்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன, நம்ம வந்து ஆண்டவருக்கு கொடுப்பது இது எல்லாமே வந்து விதைப்பது, அதற்கு சமமாக ஆண்டவர் அதை நமக்கு வைத்திருக்கிறார். ஜான் வெஸ்லின்னு ஒரு தேவ மனிதர் ஒருத்தர் இருந்தார் 1700ஆம் ஆண்டுகளில. அதை குறித்து நம்ம அதை பார்ப்போம். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஜான் வெஸ்லி 1703 இருந்து 1791 வரைக்கும் ஜான் வெஸ்லி என்கிற ஒரு ரிவைவலிஸ்ட் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில அவர் சொல்ற ஒரு மிக முக்கியமான காரியம், ஒரு 3 பிரின்சிபல் அவர் சொல்றார். அவர் பின்பற்றின பிரின்சிபல்ஸ்ல இந்த ஃபைனான்ஸ குறித்து வரும்போது ஒரு 3 பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பாருங்க. கெயின் ஆல் யூ கேன், என்னென்னலாம் உங்களால சம்பாதிக்க முடியுமோ நேர்வழியா,
என்ன இல்லீகலா இல்ல, லீகலா என்னென்னலாம் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க. எல்லா காலங்களிலும் சம்பாதிக்க முடியாது. ஒர்க்கிங் நாட்கள்னு வச்சிருக்கிறோம். 58-60 வயசு வரைக்கும் தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்க மனசு இருந்தாலும் நமக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது. நான் சொல்வது ஜெனரலா யூனிவர்சலா இல்ல, ஒரு சிலருக்கு வேணா அது போகலாம், ஒரு சிலர் இதுக்கு விதிவிலக்கு இருக்கலாம். சோ உங்களால சம்பாதிக்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா சம்பாதிங்க. எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேமிச்சு வைங்க, எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அது அழகா அவர் சொல்லியிருக்கிறார், கெயின் ஆல் யூ கேன், சேவ் ஆல் யூ கேன் அண்ட் கிவ் ஆல் யூ கேன். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல 30 பவுண்ட்ஸ் அவருக்கு காணிக்கையா வந்துச்சான். அவருடைய வருமானம், அவருடைய ஆண்டு வருமானம் 30 பவுண்ட்ஸ் அவருக்கு வந்துதான். அந்த 30 பவுண்ட்ஸ்ல அவருடைய சாப்பாடு, அவருடைய உடை, அவருடைய ரெண்டல், அவருடைய டிரான்ஸ்போர்டேஷன், மற்ற எல்லாத்துக்கும் 28 பவுண்ட்ஸ் அவர் செலவு பண்ணாராம் அவருடைய வாழ்க்கையில. அவர் சொல்றார் ஆரம்பத்துல அவருடைய பைனான்ஸ்ல அவரால மாசத்துல 2 பவுண்ட்ஸ் தான் கொடுக்க முடிஞ்சிச்சான். என்ன 30ல அவருடைய வருமானம், 28 பவுண்ட்ஸ் அவருடைய டோட்டல் எக்ஸ்பென்சஸ், மீதம் 2 பவுண்ட்ஸ் தான் அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சான். அடுத்தடுத்து அவர் சொல்றாரு கால்குலேட் பண்ணி, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வருமானம் 60 பவுண்ட்ஸ். 60 பவுண்ட்ஸ்ல 28 பவுண்ட்ஸ் அவர் செலவு பண்ணிருக்கிறார். அவரால் 32 பவுண்ட்ஸ் கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக 120 பவுண்ட்ஸ் அவருடைய வருமானம் கூடுது, அவருடைய இன்கம் கூடுது. 30ல இருந்து 60, 60ல இருந்து 120. ஆனாலும் அவர் வருமானம் கூடுனாலும் அவருடைய செலவுகளை அதே லெவல்ல வச்சிருந்திருக்கிறார். 28 தான், ஆடம்பரத்துக்கே அவர் போகல. 92 பவுண்ட்ஸ் அவர் கொடுத்திருக்கிறார் ஊழியத்துக்கு. அவருடைய வாழ்க்கையில கடைசி நாட்கள்ல 1400 பவுண்ட்ஸ் அவருக்கு வந்திருக்கு. அதுதான் ஒரு மாதத்துல 1400 பவுண்ட்ஸ் அவருக்கு வந்திருக்கு. ஆனாலும் 1400 பவுண்ட்ஸ் வந்தாலும் அவருடைய எக்ஸ்பென்சஸ் 30 பவுண்ட்ஸ் தானா. மீதமுள்ள அனைத்து பணங்களையும் ஊழியத்துக்காக கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஒரு சென்டென்ஸ் அவர் சொல்லியிருக்கிறார், வாட் ஷுட் ரைஸ் இஸ் நாட் த கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பட் ஹிஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங். நம்முடைய வாழ்க்கையில வருமானம் வரும்பொழுது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம உயர்த்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறதான் உயர்ந்திருக்கணுமே ஒழிய ஆடம்பரங்களை நாம் பெருக்கிக் கொள்ளக்கூடாது. நமக்கு ஒரு போன் இருக்கா, அது போன் போதும், அதோட உடனே ஐபோனா மாத்தணும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு பொருட்களை பெருக்க நினைக்கிறாங்க. வண்டி இருக்கா, அது போதும், அது கேடிஎம்மா தான் இருக்கணும், இல்ல ஒரு நல்ல எங்க உட்காரணும்னே தெரியாது அந்த வண்டியில. வண்டி இருக்கா, ஹோண்டா இருக்கா, ஹீரோ இருக்கா, அது போதியா. பெட்ரோல்ல இதுவும் பெட்ரோல்ல தான் ஓடுது, அதுவும் பெட்ரோல்ல தான் ஓடுது, இதுவும் ரோட்ல தான் ஓடுது, அதுவும் ரோட்ல தான் ஓடுது. அந்த வண்டியில போனா தான் போகணும்னு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நீ உயர்த்தாத. இந்த மெட்டீரியல் ட்ரெஸ் இருக்கா, போதும், உன்னுடைய வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நீ செலவு பண்ணு. ஆனா ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங்க நம்ம அதிகப்படுத்தணும். ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்க மிக முக்கியமான குணம். இயேசு அவரையே நமக்கு கொடுத்தார், பிதா அவரையே நமக்கு கொடுத்தார். சோ நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது நம்ம மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம வீண் செலவுகளை நம்ம தவிர்த்தாலே நம்ம வாழ்க்கையில பெரும்பகுதியா நம்ம வாழ்க்கையில சேமிக்கலாம். சோ 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். சேவிங், சோவிங் அண்ட் ஸ்பெண்டிங். எப்படி நம்ம எவ்வளவு சேர்க்கணும், எப்படி நம்ம சேர்க்கணும், எவ்வளவு நம்ம கொடுக்கணும் என்பதை குறித்து நம்ம அதை பார்த்திருக்கிறோம். சோ ஃபைனல் கன்க்ளூஷனா நம்ம பார்ப்பத நம்ம ஒரு பிராக்டிக்கலா இவ்வளவு நேரம் நம்ம படிச்சத ஒரு ஃபைனல் சஜஷனா நம்ம கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்க்கையில வாலிப தலைவர்களாக நீங்கள் உங்கள் வாலிபர்களுக்கு சொல்ல வேண்டிய, புரிந்திருக்க வேண்டிய, பின்பற்ற வேண்டிய, கை கொள்ள வேண்டிய, நன்றி சொல்ல வேண்டிய காரியம் இருக்குமானால், நம்முடைய வாழ்வின் அனைத்து தேவைகளுக்கும் நாம் ஆண்டவரையே நம்பியிருக்க வேண்டும். ஆண்டவரையே நம்பியிருக்க வேண்டும். இட்ஸ் காட்ஸ் மணி, நாட் யுவர்ஸ். வி ஆர் ஒன்லி ஸ்டூவர்ட்ஸ்ங்கிறத மறந்துடக்கூடாது. அனைத்தும் நம்மிடத்தில் இருக்கிற அனைத்துக்கும் உரியவர் ஆண்டவர். இந்த உடம்பு ஆண்டவருடையது, இந்த முடி ஆண்டவருடையது, நம்முடைய உறுப்புகள் ஆண்டவருடையது, நம்முடைய அனைத்தும்
டான்ஜிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் அனைத்தும் ஆண்டவருடையது. ஆனால் நம்ம எல்லாரும் அதற்கு மேலாளர்கள், மேனேஜர் தான் நம்ம ஒழிய we are not owners என்பதை புரிஞ்சிருக்கணும். இந்த உயிருக்கு கூட அவர் தான் ஓனர். இந்த உயிர் நம்மகிட்ட இருக்குங்கிறதுனால அந்த உயிருக்கு நான் சொந்தக்காரன் கிடையாது. எப்ப வரும் எப்ப போகும்னே தெரியாது. அப்ப ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அவர் உரியவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு உக்ரானக்காரர்கள், ஸ்டூவர்ட்ஸ். மூன்றாவது நாம் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான காரியம், நாம் சம்பாதித்தால், நம்முடைய கரங்களிலே பணம் வருமானால் அது நேர்மையாக, உண்மை உள்ளதாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அநியாயமான விதத்தில், தவறான விதத்தில் பணம் வராதபடி கர்த்தர் காப்பாராக. உங்கள் கைகளை கர்த்தர் சுத்தமாய் வைத்திருக்க கிருபை செய்வாராக. நான்காவது ஒரு பாடம் நமக்கு ஆண்டவர் இதில் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். இந்த கொடுப்பதை குறித்து பேசினால் என்னால் நிறுத்த முடியாது. இந்த கொடுப்பதை ஆண்டவர் ஒரு பண்டிகையாகவே வைத்திருக்கிறார். லேவியராகமம் 23 அதிகாரங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது அதை ஒரு பண்டிகையாகவே வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இல்லைன்னா அவர் கேட்கிறாரு, என் ஜனங்களை காணிக்க கொடுக்க சொல்லுன்னு. இல்ல, அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் போது சந்தோஷமா கொடுக்கணும், உற்சாகமா நம்ம கொடுக்கணும். இந்த சேமிப்பு, இந்த வீண் செலவுகளை தவிர்க்க வேணுமானா இருப்பதில் நாம் திருப்தி கொள்ள வேண்டும். இருப்பதில் நாம் திருப்தி கொள்ள வேண்டும். லேர்ன் டு பி கண்டென்ட். நம்மிடத்துல இருப்பதை குறித்து போதும் என்ற மனதுடனே கூட தேவ பக்தி நமக்கு மிகுந்த ஆதாயம் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்து நம்ம இந்த பிராக்டிக்கல்ல நம்ம பார்க்கும்போது நம்முடைய அப்ளிகேஷன்ஸ்ல எதை நம்ம பின்பற்ற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிளான் நமக்கு இருக்கணும். இந்த பினான்சியல் இயர் ஆரம்பிச்சிருக்கு, இன்னைக்கு ஒரு பிளான் போடுங்க. ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை, பெட்ரோல் எவ்வளவு தேவைப்படுது, நீங்க ஆட்டோல போறதா இருந்தா, இல்ல ட்ரெயின்ல போறதா இருந்தா, பஸ்ல போறதா இருந்தா, டிராவலுக்கு எவ்வளவு ஆகுது அதை கனெக்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்நாக்ஸுக்கு, சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க. சோ ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்களோ அதை எல்லாத்தையும் ஒரு சின்ன லெட்ஜர்ல எழுதணும். ஒரு சின்ன நோட் இருக்கணும் வீட்டுல, எல்லாத்தையும் ஒரு சின்ன குறிப்புல நீங்க அதை எழுதணும். டீ குடிச்சிங்களா, டீ எவ்வளவு, 10 ரூபா. என்ன சாதாரண கடையில 10 ரூபா டீன்னு எழுதுங்க. நீங்க நினைக்கலாம், இதை போய் எழுதுவா பாஸ்டர் அப்படின்னு. நீங்க எழுதுங்க. சமோசா அப்படின்னா சமோசா போட்டு 10 ரூபா அப்படின்னு எழுதுங்க. அதை எழுதுங்க. அப்ப அந்த வாரம் முழுவதும் ஸ்நாக்ஸுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு தெரியும். என்ன, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, வீட்டுல சாப்பாடு இருந்தா அதை சாப்பிடுங்க. வீட்டுல சாப்பாடு, இட்லி, என்ன அம்மா உப்புமா செஞ்சிருப்பாங்க, உப்புமா எனக்கு பிடிக்கல, நான் காலேஜ் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னா, நீங்க காலேஜ் கேன்டீனுக்கு போறப்போ அந்த சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சாப்பாடு காசு அது வீண் செலவு. அதை நீங்க வீட்லயே சாப்பிட்டு இருந்தா உங்களுக்கு அந்த காசு உங்களுக்கு கம்மியா இருந்திருக்கும். சைக்கிள் இருக்கா, சைக்கிள்ல போங்க. உங்களை மொக்க போடுவான், உங்களை கேலி பண்ணுவாங்கிறதுக்காக, கெத்துக்காக நீங்க போகாதீங்க. சைக்கிள்ல போங்க, உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு உடம்புக்கு எக்ஸசைஸ் ஆயிரும், உங்களுக்கு பணமும் மிஞ்சம். நீங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஜிம்முக்கு போறீங்களா, அதுக்கு பதிலா உங்க ஏரியால நல்ல கிரவுண்ட் இருந்துச்சுன்னா அங்க போங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்லைன்னா அங்க போனாதான் எக்ஸசைஸ். இது மாதிரியான காரியங்களை நம்ம தவிர்த்தா நம்முடைய வாழ்க்கையில ஞானமா நம்ம செலவு பண்ணலாம். அப்போ உங்களுடைய பட்ஜெட் போடுங்க. இவ்வளவு படிப்புக்கு ஆகுது, இவ்வளவு டெய்லி ஆகுது, மாசம் இவ்வளவு ஆகுது, ரீசார்ஜ் இவ்வளவு பண்ணுகிறோம். மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்களா, ஒரு டேட்டா எவ்வளவு ஆகுது, மாசம் 150 rupees ஆகுது. என்ன, அந்த 150 rupeesல நீங்க செலவு பண்ற டேட்டாஸ் எல்லாம் எதுக்காக போகுதுன்னு பாருங்க. அது படிப்புக்கு போகுதா, இல்ல உங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகுதா, இல்ல உங்க அறிவை வளர்த்துக்க போகுதா, இல்ல வீணா போகுதான்னு பாருங்க. அப்ப அந்த பட்ஜெட்டை நீங்க பாருங்க. டேட்டாக்கு எவ்வளவு போகுது, என்ன டாட்டாக்கு எவ்வளவு போகுது, ரிலையன்ஸுக்கு எவ்வளவு போகுது, ஜியோவுக்கு எவ்வளவு போகுது, எதுக்கு உங்க காசை கொண்டு போய் வீணா கொடுக்குறீங்க. அப்ப அந்த பிளான் பண்ணுங்க உங்களுடைய காரியங்களை. அது மட்டும் இல்லாம வீண் செலவுகளை தவிர்க்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு போதும் அந்த மன நிலைமையத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து, ஞானமா அதை ஜபத்தோடு நீங்க செலவு செய்ய கிருபை செய்யுங்க. உங்களால அதை முடியாத பட்சத்துல ஆண்டவரை வாய் விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி நான் நினைக்கிறேன், என்னால செய்யாம இருக்க முடியல, எனக்கு மனசை எனக்கு மாத்தித்தாரோம் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட ஞானமா ஜபத்தோடு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தயவு செய்து கடன் படுவதை தவிர்த்து விடுங்கள். கடன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கூட கைமாத்து வாங்காதீங்க.
என்ன லோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மாச வருமானம் நமக்கு வருது, அதுல இருந்து நம்ம லோன் எடுப்பது வேற. எதுவுமே இல்லாம ஒரு கையெழுத்து போட்டா 8 பேப்பர்ல கையெழுத்து போட்டுருவான். ₹1 நீங்க கொடுங்க சார், உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் தரோம். போன் கால்லாம் நிறைய வருது. நீங்க ஒரு கையெழுத்து போடுவீங்க, உங்களால கடனை கொடுத்தே முடியாது. சந்ததி சந்ததியா நம்முடைய வாழ்க்கை, நம்மளும் நம்ம குடும்பமும் கடன்லயே மூழ்கிறோம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல கடன் இருக்கலாம். வாலிப தலைவரா, வாலிப பிள்ளையா, நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த இந்த நிதி ஆண்டில் எங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்படணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கடன் படுவதை தவிர்த்து விடுங்கள் எக்காரணத்தை கொண்டும். பாஸ்டர் சாப்பிடக்கு ஒண்ணும் இல்ல, தண்ணியை குடிங்க, தண்ணியை குடிங்க, ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஆரம்ப நாட்கள்ல ஊழியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, வீட்டுல அரிசியும் உப்பும் வாங்கி வச்சுக்கோ, சுடுகஞ்சி போட்டு குடி, ஆண்டவர் உன் நிலைமைய பார்த்து உனக்கு நல்ல உணவு தருவார். ரேஷன் கடையில அரிசி வாங்கி சாப்பிடுவது தவறல்ல. வாலிப பிள்ளைகள் ஒரு சிலர் உங்க வீட்டுல கஷ்டத்துல ரேஷன் அரிசி சாப்பிடலாம், அதெல்லாம் கேவலமா நினைக்காதீங்க. அதெல்லாம் நம்முடைய மனரம் மத்திய ஆண்டவர் பார்க்கிறார். கடன் படுவதை தவிர்த்து விடுங்கள். இந்த பொருளாதாரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிராக்டிஸ் டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் அதை கையாள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். மாசம் மாசம் அதை குறித்து நீங்க சிந்திச்சு எழுதுங்க. இந்த மாசம் இவ்வளவு செலவு ஆயிருக்கு, இவ்வளவு வருமானம் ஆயிருக்கு, அப்ப நமக்கு இவ்வளவு பற்றாக்குறை ஆயிருக்கு, வருமானத்தை விட இந்த மாதம் அதிக செலவாயிருக்கு என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கட்டும். அதை குறித்து நீங்க ஒரு திறந்த மனப்பான்மையோடு காணப்படுங்கள். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய தேவை என்ன, ஆசை என்ன என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய தேவை என்ன, வாட் இஸ் மை நீட், வாட் இஸ் மை விஷ் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய ஆசை என்ன, என்னுடைய தேவை என்ன என்பதை குறித்து அறிந்திருக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. சோ இந்த நிதி ஆண்டிலே நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற பணங்களை குறித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு இருக்கட்டும். அந்த பணத்திலே 3 பாடத்தை நாம் படித்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் நாம் உக்ரானத்துவமானவர்களாய் காணப்படுவோம், ஸ்டூவர்டாக இருக்கிறோம். சோவிங் நம்ம பண்ணணும். சோவிங் என்றால் கர்த்தருக்கு கொடுப்பது. சேவிங் என்பது நம்முடைய வாழ்வுக்கு, எதிர்காலத்துக்காக நாம் சேர்த்திருப்பது. கர்த்தர் இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரிந்ததை திரும்பவும் உணர்ந்து கொள்ள, புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அன்மியூட் பண்ண முடியாலனா கூட உங்க ஸ்கிரீன்ல வர்ற இந்த காரியத்தை நீங்க வாசிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் அதை ஸ்பெல் பண்ணி வாசிக்க அன்போடு கேட்கிறேன். அவர் டைம் ஆஃப் சோவிங் ஃபார் கிரேட்டர் ஹார்வெஸ்ட் இன் த நேஷன் ஆஃப் இந்தியா டு ரீச் த அன்ரீச்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். எல்லாரும் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இயேசுவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உங்கள் சபைகளிலே இந்த நிதி ஆண்டிலிருந்து உங்களுடைய தசம பாகங்களை தவறாமல் கொடுங்கள். நீங்கள் வார வாரம் சேர்த்து வைக்கிற அந்த காணிக்கையை, உங்கள் மாதத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிற காணிக்கையை தவறாமல், உங்கள் சர்ச்சில் கவர் இருக்குமோ கவர் இல்லையோ அதுல உங்க பேரை எழுதி தசம பாகம் 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கப்படாதங்க. 10 ரூபா, நீங்க 10 ரூபாய்க்கு ஒரு கவரா பாஸ்டர் நினைக்காதீங்க. கொஞ்சத்துல நீங்க ஆரம்பிங்க, சின்ன அளவுல ஆரம்பிங்க. உங்கள் ஆண்டவர் அநேகத்துல உங்களை அதிகாரியா மாற்றுவார். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் அதை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜஸ்டின், உங்களுக்கு நன்றி. பாஸ்டர் ஸ்டீவ் ஆசிர் அவங்களுடைய குழுவினருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சாரி, நெட்வொர்க் என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டு. மேல சர்ச்சில் ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதனால நான் கீழே இருந்தேன், நெட்வொர்க் இல்லாம ஆயிட்டு. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ so much.